ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வீடியோ சமூக ஊடகங்கள்ல பயங்கர வைரலுங்க. அதாவது நயன்தாரா அவர்களும், விக்னேஷ் சிவன் அவர்களும் ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு அவங்களுடைய நிறுவனமோ, ஏதோ ஒரு பிராண்டோ அது சார்ந்த ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அங்க நெறைய கூட்டம்லாம் கூடியிருக்குது அவங்கள பார்க்கறதுக்காக. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் எல்லாத்தையும் வந்து கலைச்சு தள்ளி நில்லு, ஓரமா நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கலாம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல. அப்படி ஒருத்தர் வந்து கூவுன கூவல் வந்து பயங்கர வைரல் சமூக ஊடகங்கள்ல. என்னன்னா, "தள்ளுங்க, பின்னாடி போங்க. இவங்க யாரு? இவங்கலாம் நார்மல் பீப்பிள் கிடையாது." அப்படின்னு சொல்லி பேசுனது பயங்கர வைரல் ஆச்சுங்க. நம்மள தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க நார்மல் பீப்பிள் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு எரிச்சலாவாத ஆளுங்களே கிடையாது. அவங்க நின்னுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த டயலாக் பேசுனாங்க பாருங்க. அந்த பையன் அந்த டயலாக் பேசுனனால ஒட்டுமொத்த கோவமும் அவங்க மேல திரும்புச்சு. ஆமா, அப்படியே இவங்க பெரிய இது என்ன நார்மல் பீப்புள் இல்லன்னா அப்ப என்ன அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் பல மாதிரி கேட்டு வச்சிருந்தாங்க. இப்ப நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். நேத்து இருந்து ஒரு கும்பல் வந்து ஒரே சந்தோஷத்துல இருக்குதாங்க. அது எந்த கும்பல் அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த ஆட்சி திமுக ஆட்சி 2026ஓட முடிஞ்சு போயிடாதா, ஆட்சி மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியான கடுப்புல ஒரு ஏக்கத்துல இருந்த அந்த கும்பல்லாம், எப்பா பரவாயில்லடா, அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்குது. விடு விடு விடு, அண்ணன் கரெக்டா போயிட்டு இருக்காரு, அப்படியே போட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷத்துல இருக்காங்களாம். என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு இன்பநிதி அவர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிச்சாங்க இல்லையா. அந்த சிறப்பிச்சது சிறப்பான வேலைகளை திமுகவுக்கு பார்த்து விட்டுருச்சு அப்படின்ட்டு கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம விசாரிச்சு பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. சமூக ஊடகங்கள்ல பார்த்தாலும் அது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆகுது. ஏன்னா பண்ண அலப்பற அப்படி. அவங்க பண்ணாங்களோ இல்லையோ, ஊடகங்கள் பண்ண அலப்பறலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உண்மையிலேயே இவங்க திமுகவுக்கு ஆதரவா தான் வேலை பார்த்தாங்களா, இல்ல திமுகவை இன்னையோட முடிச்சு புண்ணும்டா அப்படிங்கிற வெறியோட வேலை பார்த்தாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்து விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நேற்று நடந்த காட்சிகளும் சம்பவங்களும் மக்கள் மனதை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்குது. இது ஒரு சைக்காலஜி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட நிறைய நகை இருக்கலாம், கார் இருக்கலாம், பயங்கர விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவங்க மத்தியில் அதெல்லாம் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாகவே அவங்கள விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாக போயிடுவீங்க. உங்களை ஒரு மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாத்தியா, இவங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கட்டு. இதை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 90களில் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்து தான் அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் அந்த புடவை மட்டும், அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், ஆனால் பொதுவில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்கள காட்டிக்கிற மாதிரியான தோற்றத்தெல்லாம் ஏற்படுத்துவாங்க. இப்படி பொதுவாகவே ஓவர் அலப்பறை பண்ணுறது அப்படிங்கிறது மக்களை வந்து உளவியல் ரீதியாக ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. இப்போ ஏற்கனவே இந்த பொங்கல் தொகுப்பு விஷயத்தில் இந்த 1000 ரூபா கூட இந்த வாட்டி கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பயங்கரமான கோவத்தை இருக்கிறாங்க. அந்த கோவத்தை வந்து பல ஊடகங்கள் நம்ம பார்த்துட்டோம். பப்ளிக் இன்டர்வியூ, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லியே தீர்வும் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன்லாம் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக ஏற்கனவே கடுகடுன்னு இருந்த மக்களை மேலும் கடுப்பேற்றும் வகையில் இந்த ஊடகங்கள்லாம் நேற்று போட்ட செய்திகள்லாம் மாறி போச்சு. ஏங்க, அலங்காநல்லூர்ல மாடு எப்படி ஓடுது, ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் வந்து உட்காந்தா ஒரு மாட்டை காட்டுறீங்க, 4 தடவை இன்பநிதியை காட்டுறீங்க. என்னங்க இது, எதை பார்க்குங்க நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ இந்த இன்பநிதி ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமா நடந்துடலைங்க, திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூழல்ல ஊடகங்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அதைத்தான் அவங்க பண்ணாங்க, அவங்கள குறை சொல்லி என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஊடகங்கள் பார்த்த வேலை இருக்குது இல்ல, கொடுங்க, நாங்க பெஸ்டா பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி பெஸ்டா பண்ணி விட்டாங்க. எந்த ரேண்டமா என்ன பிக்சர் கிடைச்சாலும் சரி, அதை வச்சு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு செய்தி ஆக்கிட வேண்டியது. அதை பார்க்க கடுப்பாகிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு மறுபடியும் கடுப்பாகிறாங்க மக்கள். பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று, பேரன் இன்பநிதியை பார்த்து பூரித்து நின்ற துர்கா ஸ்டாலின், அண்ணாந்து பார்க்கும் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன். அதாவது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அப்படியே பூரிப்புல கொண்டாட்டத்துல கலகலப்பா சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறத நொடிக்கு ஒரு முறை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வடிவேல் காமெடியில ஏற்கனவே தலையில கொட்டி கொட்டி பணியாரம் சைஸ்ல வீங்கி இருக்கும். அதை போய் இப்படி ஒருத்தன் அமுக்கி பார்க்கும்போது டென்ஷன் ஆவா இருப்பாருங்க, அந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து பாருங்களேன், அங்க அந்த இது நடந்துட்டு இருக்குது, ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்குது. அவருக்கு இன்பநிதிக்கு வந்து உதயநிதி அவர்கள் ஜூஸ் கொடுக்குறாரு. இது ஒரு செய்தி. வேணாம்ப்பா அப்படின்னு இன்பநிதி சொல்றாரு. பரவாயில்ல சாப்பிடு அப்படின்ட்டு வந்து உதயநிதி சொல்லி, ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மகனை ஜூஸ் குடிக்க வைத்த உதயநிதி.
இது ஒரு செய்தி. இதுல ஜல்லிக்கட்டுக்கு வருகை புரியும் போதே விமான நிலையத்திலிருந்து அவர் அப்படியே அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு இன்பநிதி அவர்களை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சால்வை பத்தி மரியாதை செஞ்சது அது ஒரு பக்கம். அதை அப்படியே லைவ் கவரேஜ் பண்ணி ஊடகங்கள் இப்ப சரியான வேலை பார்க்குறோம் பாருங்க அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படியே போட்டு விட்டு சரியான வேலை, சிறப்பான வேலை பார்த்து விட்டாங்க. இந்த பக்கம் மாட்டை காட்டுகடா அப்படின்னு இருக்கும்போதே இருங்க இங்க பாருங்க ஒரு அற்புதமான காட்சி ஓடிட்டு இருக்குதுன்ட்டு என்னன்னா பிடிஆர் பிஸ்கட் கொடுத்தாராம். அது ஒரு செய்திங்க. என்னென்ன மாதிரியான செய்தியெல்லாம் பார்க்கணும்னு உங்க தலையில எழுதிருக்குது பாருங்க. சாப்பிடுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அப்படி பிஸ்கட்டை கொடுத்தாராம். துணை முதலமைச்சருக்கும் இன்பநிதிக்கும் பிஸ்கட் கொடுத்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்படி ஒரு அற்புதமான அரிய நிகழ்வு செய்திகள்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பிஸ்கட் சாப்பிட்ட தூளை துடைத்து விட்ட அமைச்சர் மூர்த்தி. ஆமாங்க, அவர் வந்து பிஸ்கட் சாப்பிட்றாருல குழந்தை, சாப்பிடும்போது அங்கங்க மேல தூள் பட்டுரும்ல, அது வந்து பக்கத்துல இருக்கிற அமைச்சர் அப்படி 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 தொடச்சி விடுறது. அதையும் பிடிச்சி இதையும் பிடிச்சி ப்ரொமோட் பண்றோம்னு எடுத்து போட்டாங்க. உண்மையிலேயே அருமையான ப்ரொமோஷன், அற்புதமான ப்ரொமோஷன். அடுத்து பாருங்க, இந்தாப்பா இந்த ட்ரோன் கொஞ்சம் ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி இன்பநிதி கொடுக்க அதை உதயநிதி வாங்கி அப்படியே ஓட்டி பாக்குறாராம். அப்பா அப்படி இல்லை, உங்களுக்கு அது ஓட்டவே தெரியல, இது இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்தாராம். அதை ஓட்டி மகிழ்ந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ட்ரோன் ஆபரேட் செய்து மகிழ்ந்த துணை முதல்வர் உதயநிதி. இது ஒரு செய்தி. இன்பா அங்க பாரு மாடு அப்படி ஓடுது பாரு அப்படின்றது அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் வந்து அவருடைய மகனுக்கு மாடை காட்டுறாரு பாருங்க. அது ஒரு செய்தி. இதுல அந்த ஜூஸ் மேட்டருக்கு இது இல்ல, அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டுகள் தான் கவனத்தை ஈர்த்தது மக்களுடைய கருத்து. டேய் குரங்கு, நாய், மாடு, பிராணிகள் கூட தன்னோட குட்டிகளை பாசத்தோடு தாண்டா பார்த்துக்கும். இதெல்லாம் ஒரு செய்தின்னு நேத்திலிருந்து கொண்டு வர நீங்க உங்களை தாண்டா வெளுக்கணும் அப்படின்ட்டு இந்த மீடியா பக்கம் கோவத்தை திருப்புறாங்க. அடுத்து இன்னொரு ஆள் போட்டுக்கிறாரு பாருங்க. ஆமா, உலகத்தில் இருக்கிற மற்ற அப்பனுங்கள்லாம் சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு செய்தி அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டுறாரு. இப்படி ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய கோவத்தை வந்து காட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கலாம்னு உட்காந்த கோடிக்கணக்கான பேர் இவங்க பண்ணிட்டு இருந்த இந்த அலப்பறையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன தோணி இருக்கும். நீங்க ஒரு பப்ளிக்கா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வெறுப்பா இருப்பாங்க. யார் நாங்க என்ன நிலைமையில உட்காந்துட்டு இருக்கிறோம், இந்த 3.5 வருஷமா எப்படியாப்பட்ட ஆட்சி போயிட்டு இருக்குது. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டிலேயே சந்தோஷமா இருக்கிறது இந்த ஒரு குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுமா பார்க்கப்படாதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் ஆரம்பத்தில் அந்த நயன்தாரா அவர்களுடைய அந்த உதாரணத்தை சொன்னேன் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு அரிய பெரிய, அதாவது மனிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பால் பட்ட, கொஞ்சம் மேம்பட்ட, எப்படி சொல்றது, அபோவ் ஹியூமன் பிலோ காட் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒருத்தரை ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்துல பிறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய நண்பர்கள் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஹைப் பண்ணி அவங்களுடைய சின்ன சின்ன அசைவுகளையும் அவங்க சாப்பிட்டு துப்புறதையும் கீழே போடுறதையும் ஒன்னொன்னையும் காட்டி காட்டி பில்டப் பண்ணும்போது அதை பார்க்குற சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான உளவியல் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் யோசிச்சுக்கோங்க. திமுக காரங்க எழுதுறாங்க ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, அதை பல பேர் வந்து அப்படியே சரணடைஞ்சவங்க இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அதாவது சுயமரியாதை, அவங்க எழுதுறாங்க, டேய் நான் திமுக காரன்டா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கே செம்ம காண்டாகுது, மக்கள்லாம் பார்த்தா நம்மளை எப்படா நினைப்பாங்க, கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறாங்க. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க, கள நிலவரம் ஆய்வு செய்யறவங்க, இவங்க எல்லாமே நம்மளோட நட்புல இருக்காங்கல்ல நிறைய பேர். அவங்க கிட்டலாம் நம்ம பேசும்போது அவங்க நம்ம கிட்ட என்ன பகிர்றாங்கன்னா, உண்மையிலே இவ்வளோ ஒரு கோவத்தை, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நாங்க பார்த்ததே இல்லை. ஏற்கனவே 2006 2011, அதே போல 1991 96 இந்த 2 காலகட்டங்கள் வந்து பயங்கரமான இருண்ட கால ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் மிஞ்சும் வகையில் இந்த ஆட்சி இருக்குதுங்க. அதாவது எந்த கூட்டணி, திமுக வந்து பயங்கரமான கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது கூட்டணி கால்குலேஷன். நம்மளது ஒரு 25% இருக்கும், விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இடதுசாரிகள் இருக்குது, ஒரு பேக்கேஜா இருக்குது. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 40% குறைய முடியாதே. கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய ஓட்டுன்னு சொல்லி ஒரு கணிசமான அளவு இருக்குது. இந்த காம்போ வந்து பிரியாம இருந்தாலே போதும், நம்ம 26ல ஆட்சியை பிடிச்சிடலாம். அது எவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்லி பேர் வந்தாலும் எதிரில் வந்து விஜய் தனியா, சீமான் அவர்கள் தனியா, அதிமுகன்றது அவங்களுடைய தனியா, என்டிஏ அப்படிங்கிறது அவங்க தனியா அப்படிலாம் நின்னாங்க அப்படின்னா எது ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல அவங்க உச்சத்துல இருக்காங்க. அவங்க வந்து பிக்ஸ் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி 26 நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க நினைக்கிறது இந்த வாட்டி நடக்க போறது இல்லை. திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு திமுக காரங்களே விரும்ப மாட்டாங்க இந்த தடவை அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. இதுல எதிரில் ஏதாச்சும் ஒரு அணி அமைஞ்சா கூட போதும். அது வந்து இப்ப சீமான் அவர்கள் கூட இன்னைக்கு வரணும், அதிமுக எதிர்பார்க்கலாம், அவர் போகாம இருக்கலாம், போக மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்.
விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை அதுவும் நடக்காம போனாலும் கூட அவ்வளவுதானே, அப்ப திமுக ஈஸியா ஜெயிச்சிரும்ல அப்படின்னா அதான் இல்ல. வெறும் அந்த அதிமுக, பாமக, தேமுதிக இவங்களுடைய அணி இருக்குது இல்ல, இவங்களுடைய கடைசி ஆப்ஷனா என்ன இருக்கும், என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அந்த என்டிஏ கூட்டணி, அந்த பாஜக இதெல்லாம் சேர்த்துனா அந்த கூட்டணி இருக்குதுல்ல, 2021 75 சீட் ஜெயிச்சாங்கல்ல, கடைசி ஆப்ஷனா ஒருவேளை அவங்க அந்த கூட்டணி கூட அமைச்சு நிக்கலாம். அந்த கூட்டணியே அமைஞ்சா கூட திமுக வீழ்த்தப்பட்டுரும். ஏன்னா திமுகவுக்கும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, அவங்களுடைய கட்சிக்காரங்களே இந்த தடவை ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு தயங்குவாங்க, யோசிப்பாங்க. அப்படின்னும் போது பொதுமக்களுடைய வாக்குகள்ன்றது எங்க போக போகுது? அதனால அவங்க வந்து பயங்கரமான கூட்டணி கால்குலேஷன் போட்டு நின்னாலுமே கூட படுதோல்வியை திமுக இந்த தடவை சந்திக்கும். எதிரில் வந்து ஒரு சுமாரான அணி அமைஞ்சா கூட அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வியூக அந்த கருத்து கணிப்பு, இந்த கள நிலவரம் இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. காரணம் என்னன்னா வரலாறு காணாத ஒரு வெறுப்பு, வரலாறு காணாத ஒரு கோபம் இந்த ஆட்சி மீது. திமுகவை 2026 அகற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை தள்ளிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கடைசி 6 மாதம், கடைசி 1 வருடம் திமுக என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கடைசி 1 வருடத்துல திமுக தங்களுடைய உச்சகட்ட பலத்தையும் காட்டுவாங்க. அதாவது இந்த 3.5 வருஷம் காய போட்டதுக்கு அதெல்லாம் மறந்து போற மாதிரி அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இப்ப இந்த வருஷம் 1000 ரூபாய் அவங்க கொடுக்கல பொங்கலுக்கு அப்படின்னா எதுக்காக கொடுக்காம நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு 3000 கொடுத்துடலாம். நம்ம மக்கள் வந்து எப்பவுமே லேட்டஸ்டா இருக்கிறதா ஞாபகம் வச்சுப்பாங்க இல்லையா? அதனால வந்து அந்த கடைசி 1 வருஷம் மட்டும் புது புது திட்டங்கள் நிறைய அறிவிச்சு அதுல பாதி செயல்படுத்தி மீதியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு அட்ராக்டிவான, கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்லிட்டு எங்களை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான ட்விஸ்டோட அவங்க முடிக்கிற மாதிரியான பிளான் எல்லாம் போடுவாங்க. ஆனாலும் கூட திமுக வீழ்த்தப்படும் அப்படின்ட்டு மிக உறுதியாக எல்லாராலும் நம்பப்படுகிறது. அதனால இந்த சூழல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிறதாகவும் அவங்க கிட்டையும் இந்த அட்வைஸுகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதாவது இங்க பாருங்க, ஏதோ வந்து நம்ம 2024லயும் 19லயும் ஒரு காம்போவா ஒரு ஓட்டு விழுந்துச்சு, அதனால அதே தான் இது வெற்றி கூட்டணி அப்படின்ற மாதிரியான மூட நம்பிக்கையில வாழாதீங்க. அது அப்படி இல்லை. இந்த தடவை அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவோடு சேர்ந்து நிக்கிறோம்னு சொல்லி அவங்களோடு சேர்ந்து நீங்களும் பாதாளத்துல விழுந்துடாதீங்க. அவங்களோட சேர்ந்து நின்னா உங்களுக்கும் ஓட்டு விழாது. அதனால இப்பவே புத்திசாலித்தனமா உங்களுடைய அணியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரியான அட்வைஸுகள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்துட்டு இருக்குதான். அவங்களும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உண்மைதான் போல இருக்குதே. பயங்கரமான இந்த எதிர்ப்பு நிலவர இந்த சூழல்ல திமுகவோட சேர்ந்து நின்று நம்மளும் நமக்கு நம்மளே மண்ணு போட்டுக்கிற மாதிரியான நிலைமை வந்துருமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். 26 என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.